நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு பாட்டு குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சியை பாடியவர் யார் அப்படின்னாக்கா, ராசப்ப கவிராயர், திரிகூட ராசப்ப கவிராயர். அவர் தான் இந்த பாடலை பாடியவர். குற்றால மலையோட சிறப்பை பத்தி ரொம்ப அழகா பாடியிருக்காரு அவர். குற்றால மலை அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும். குற்றால மலைன்றது ஒரு தெய்வீக மலை. அப்புறம் மூலிகைகள் நிறைந்த மலைன்னு சொல்லலாம். அங்க போயிட்டு குளிச்சுட்டு வந்தாக்கா உடம்புல நோயே வராது. உடம்புல நோய் இருக்கவங்க கூட அந்த குற்றால மலையில போய் குளிச்சாக்கா நோய் சுத்தமாவே போயிடும் அப்படிம்பாங்க. அதனால குற்றால மலைக்கு அவசியம் போயிட்டு ஒரு நாளாவது அந்த அந்த ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அந்த டைம் அப்படிம்பாங்க. நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிருக்கேன். தென்காசி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்துல தான் அந்த மலை இருக்கிறது. குற்றால மலையை பத்தி தான் திரிகுட ராசப்பர் இந்த பாட்டு பாடியிருக்கார். வானரங்கள் கனி கொடுத்த மந்தியோடு கொஞ்சும், வானரங்கள் கனி கொடுத்த மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரை எழும்பி வானின்படி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் பழுக்கும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுக்கும், கூணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர், கூணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகோடு மலையெங்கள் மலையே. அழகான ஒரு பாடல் பாடியிருக்காரு பாத்தீங்களா? இதோட அர்த்தத்தை கேட்டாக்கா இன்னும் நமக்கு இவ்வளவு அழகாலாம் தமிழ் எழுத முடியுமா? அதுவும் அந்த காலத்துல தமிழ் ரொம்ப அழகா அந்த குற்றால மலையை வர்ணிச்சு எழுதின எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த கவிதை அதை கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும்.